ஓம் நமோ நாராயணாய நமக. ருத்ரோ பகுசிரா பப்ரோ விஸ்வயோனி சுச்சீஸ்ரவக அமிர்தசாஸ்வதஸ்தானு வராரோஹோ மகாதபாக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 122வது திருநாமம் வராரோக அப்படின்னு அர்த்தம். இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, மிக உயர்ந்த லட்சியமாக இருப்பவர். சொல்லும் முறை வராரோகாய நமக, வராரோகாய நமக, வராரோகாய நமகன்னு சொல்ல வேண்டும். இந்த 122வது எம்பெருமானுடைய கதைகளையும் அவருடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது திருவரங்கத்தில் நப்பிள்ளை என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் 4000 திவ்ய பிரம்மத்தை எப்போது காலாட்சேபம் அப்படின்னா அது உபன்யாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நிறையா ஊர்களில் இருந்தெல்லாம் அவருடைய எல்லாத்தையும் உபன்யாசம் விளக்கங்களை கேட்பதற்காக வருவாங்களாம். அப்போ இப்படியே வரப்போ என்ன செஞ்சார்னா, 2வது திருமொழிகள் பொருளை அதாவது 2ஆம் திருவாய்மொழின்னு ஒன்று இருக்குது. இதில் 4000 திவ்ய பிரம்மத்தில் அப்போ அது விளக்கி கொண்டு இருக்கிற போது அதில் 5வது பாசுரமாவது அற்றது பற்றென்னும் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணூரிவில் அற்றதை பற்றவே அப்படின்னு சொன்னாராம் என்பது. இது விளக்கத்தை என்னன்னு பார்த்தோன்னா சூப்பரான விளக்கம். அதில் தான் நான் இதை சொல்கிறேன். அதாவது அற்றது பற்றெனிலும், அதாவது உலகியல் விஷயங்கள் உள்ள பற்றுகள் விலகினால், அதெல்லாம் சொந்த பந்தத்தில் உள்ள பற்றுகளை எல்லாம் விலக்கினாலும் உற்றது வீடு உயிர் ஜீவாத்மானின் உண்மையான சொரூபம் நன்கு பிரகாசிக்குமாமாம். அனைத்து பந்தங்களிலும் விடுபட்டு ஜீவாத்மா தன்னையே தானே அனுபவித்து கொள்ளும். செற்றது ஆனால் ஆத்மானுபவத்தில் உள்ள விருப்பத்தை விடுவித்து மண்ணுயிர் மிக உயர்ந்த லட்சியமான இறைவனின் திருவடிகளை அடைந்து தொண்டு செய்ய நினைத்தால் அற்றது இறை பற்றே இதர விஷயங்களில் பற்றற்றவனாக இறைவனை பற்றிக்கொள். ஜீவாத்மா இறைவனுக்கு சரீரம், இறைவன் ஜீவாத்மாக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் உள்ளான் என உணர்ந்து அவனை தஞ்சமாக பற்றுங்கள். என் பையனுக்கு கூட உன்னோட குறிக்கோள் என்னம்மா, நான் ஒன்று நினைக்கிறேன், அந்த குறிக்கோள் நினைக்கிறதுக்கு நான் என்னம்மா செய்யணும்னு கேட்டப்ப இந்த வராரோகாய நமகன்னு ஒரு 16 தடவை சொல்லுடா, உனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் சொல்லுவேன். மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைச்சால் நமக்கு இன்றைய எப்படி நம்ம இள வயசில் காசை சேமித்து நம்ம முதுமையில் ஃப்ரீயாக வாழ்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஒரு பாயிண்ட்டு நம்மளுடைய பகவானை நம்ம நினச்சி வேண்டுனோம்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் காதில் கேட்டோம்னா நமக்கு நல்லது இது அதுவும் ஒரு விதையாக ப்ராப்பர்ட்டி தான். அதான் இவ்வாறு நப்பிள்ளை கூறியவாறு கூட்டத்திலிருந்து ஒரு பண்டிதர் எழுந்தார். எந்த பற்றும் இல்லாத நிலைதான் முக்தி. அப்புறம் ஏன் இறைவன் மேல் பற்று கொண்டு அவனை தொழ வேண்டும்? நாம் இந்த உடல் இல்லை, ஆத்மா என உணர்ந்து கொண்ட பின் நாம் ஏன் இறைவன் என்று யாரோ ஒருவனுக்கு உடலாக இருக்க வேண்டும்? ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டால் போதாதா என்று அதில் ஒருவர் கேட்டாராம். அப்போது அவரை பார்த்து சிரித்தபடி, சுவாமி, உங்கள் கூற்று நன்றாகத்தான் இருக்கிறது. ஆசைகளை விடுத்தவாறே ஆத்மா முக்தி அடையும், அதில் சந்தேகமே இல்லையப்பா. அதற்கு கைவல்யம் என்ற பெயர். தனிமையில் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளும் நிலை அது. ஆனால் அது உயர்ந்த லட்சியமில்லை. ஏனெனில் அனைத்து ஜீவாத்மாக்களும் இறைவனின் சொத்து, அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்டவை. அவ்வாறு இருக்க ஒருவன் இறைவனுக்கு தொண்டு செய்யாமல் தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்வது சரியாகுமா அப்படின்னு கேட்குறார். வெரி குட். ஊதியம் கொடுக்கும் முதலாளிக்காக உழைக்காமல் அவரது அலுவலகத்திலேயே அமர்ந்து கொண்டு நமது சொந்த வேலைகளை செய்து கொள்வது போன்ற செயல். அது அறிவற்ற பொருட்கள் தொடங்கி அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் வரை அனைத்தும் இறைவனுக்கு சரீரம் என்று வேதம் கூறுகிறது. எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். எனவே இந்த உடல் எப்படி ஜீவாத்மாவின் நியமனத்துக்கேற்ப நடக்கிறதோ அவ்வாறு ஜீவாத்மா தனக்கு உயிராக இருக்கும். பரமாத்மாவின் நியமனப்படி
அவனுடைய ஆனந்தத்துக்காக செயல்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஆத்மா தன்னைத்தானவே அனுபவித்துக் கொள்வதை விட இறைவனை அடைந்து தொண்டு செய்வதே அதன் சொரூபத்துக்கு ஏற்ற செயல் என்று கூறுகிறாராம். அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா, இப்போ நம்மளே இருக்கிறோம். சிலவங்க வீட்டிலையே தாய் தகப்பன் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த தொண்டுமே செய்யாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு செய்வாங்க, இவங்களுக்கு செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்கு செய்வாங்க. செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இறைவனுக்கு செய். ஏன்னா அவருடைய ஜீவாத்மா, நமக்கு ஜீவனை கொடுத்த ஒரு ஆத்மா. ஜீவன்னா உயிர், அதை கொடுத்த அந்த அவருக்கு நம்ம தொண்டு செய்யாமல் பிறருக்கு செய்ய வேண்டாம் அப்படின்றார். மேலும் என்ன சொன்னான்னா, இந்திர பதவியை விரும்புபவன் இவ்வுலகில் ராஜ்யத்தை கண் வைக்க மாட்டான். பிரம்மாவின் பதவியை பெற விரும்புபவன் இந்திர பதவியை விட விரும்ப மாட்டான். ஆத்மானுபவத்தை விரும்புபவன் பிரம்மாவின் பதவியை கூட விரும்ப மாட்டான். அதுபோல அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பிய இறைவனை அடைய நினைப்பவன் ஆத்மானுபவத்தை, ஆத்மா கூட்டல் அனுபவம்னு அர்த்தம், ஆத்மானுபவத்தை நாடாமல் இறைவனின் திருவடிகளை நோக்குடையவனாக இருக்க வேண்டும். இறைவன் திருவுலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றாரு என்பதே இப்பாசுரத்தின் வலியுறுத்தும் கருத்து என்று விளங்கினான் நம்பிள்ளை. இவ்வாறு இந்திர பதவி, பிரம்மாவின் பதவி, ஆத்மானுபவம் இவை அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியமாக புருஷார்த்தனா புருஷோத்தமன் சொல்கிறோம்ல, அது அந்த ஆத்மாவாக திருமால் திகழ்வதால் வராரோக என்று அழைக்கப்படுகிறார். வர என்றால் உயர்ந்த என்று பொருள். ஆரோக என்றால் புருஷோத்தம. வராரோக என்பது சகஸ்ரநாமத்தில் 122வது திருநாமம். வராரோகாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு மிக சிறந்த பதவி உயர்வுகளும் விரைவில் கிட்டும்படி திருமால் அருள் புரிகிறார். அதான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாரு, ஏன் எதையுமே பற்று இருக்கக்கூடாதுன்றது, கடவுள் மேலே மட்டும் ஏன் பற்றுதல் வைக்க சொல்கிறேங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்மளை ஓட்டுறதே, நம்மளுடைய ஜீவனை ஓட்டுவதே பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவை நினைக்காம வேறு யாரை இப்போ நினைக்கிறோம்? ஒரு முதலாளி இருக்கிறாரு, முதலாளி ஆஃபீஸில் அவருக்கு வேலை, அவர் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அவர் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு நம்ம பொது வேலை, காமன் வேலையை உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால், நமக்குரிய வேலையை, காமன் வேலையில் நம்மளை சுயநலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி நமக்கு பைசா தருவார்? அது போல தான் எனக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக, ஏதோ நான் ஒரு 10-15 பேர்த்துக்கு பகவத்கீதை சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கதையை சொல்கிறேன், இந்த மாதிரி 1000 நாமங்கள் 1000 கதை பகவானை நினச்சி சொல்கிறேன், அதுவே எனக்கு ஒரு சிறிய தொண்டுமா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ பெரிய சேவிங் தெரியுமா? யாருமே அதை உணர மாட்டேங்கிறேங்க. ஏன்னா எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வரத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போராடி தான் நான் வெல்றேன். அதனால் எல்லோரும் கிருஷ்ணனுடைய அருளை பெறணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் தினமும் உங்களுக்காக எனக்கு சப்ஸ்கிரைப் போட்ட அனைத்து குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா. ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும்.